ஓம் நம சிவாய. அன்பே சிவம், மனமே குரு. ஓம். நண்பர்களே, இது ஒரு பட்சிய சக்கரம். கணவன் மனைவிக்கு உண்மையாக நேசிக்கிற காதலர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்தை கொண்டு பிரிஞ்சு போன கணவனையும் வர வைக்க முடியும், மனைவியும் வர வைக்க முடியும். இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சக்கரத்துக்கு மெயினாக தேவைப்படக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாசனை திரவங்கள், புனுகு, இதை மாதிரி ஒரு வாசனையான நல்ல ஊதுவத்தி, நல்ல வாசனையான ஊதுவத்தி இருக்கணும், சந்தன ஊதுவத்தியாக இருக்கணும். நல்ல சாம்பிராணி, நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுற இடத்துல நல்ல சாம்பிராணி கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து இந்த மந்திரத்தை கொடுக்கணும். இதுக்கு பூஜை சாமான் பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, மூக்கடலை, இந்த மாதிரி பொரிக்கடலாம் வச்சு கிழக்கு முகமாக வளர்ப்பிறையில் வெள்ளி செவ்வாய் இந்த நாளில் கிழக்கு முகமாய் அமர்ந்து இந்த இயந்திரத்தை தாம்பரத்தகடில் இல்லை ஒரு செப்பு தகடிலையோ வரைஞ்சி, நான் நிறையா வீடியோ கொடுத்துருக்குறேன். இதுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும். இதை பசும்பால்லையும் பண்ணுங்கள், இல்லை பன்னீரில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு விபூதி கொண்டு தொடச்சி இந்த இயந்திரத்தை எடுத்து வச்சு அலரி பூனால் வாசனை திரவங்கள் அந்த மேலே தடவிட்டு மல்லிகைப்பூ, அலரிப்பூ, மல்லிகைப்பூ இதை சேர்த்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 108 விதம் 21 நாள் நீங்கள் இதை மனப்பூர்வமாக என் மனைவி என்கிட்ட வரணும், பிரிந்து போன கணவர் என்கிட்ட வரணும் அப்படின்ட்டு மனப்பூர்வமாக இதை பூஜையில் வச்சு நீங்கள் மந்திரத்தை மனப்பூர்வமாக ஒருமனப்பட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 21 நாள் இதை நீங்கள் கடுமையாக சொல்லணும். நம்பிக்கையாகவும் இருக்கணும். மாந்திரிகன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கை தான் மாந்திரிகம். நம்பிக்கை இல்லைனாக்கா அதில் ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? அதனால் நம்பிக்கையை மனசார நினச்சி இதை செய்தீங்கன்னா நிச்சயம் இது நடக்கும். சரிங்களா? ஏனோ தானோன்றதெல்லாம் வசியத்துக்கு எல்லா மந்திரமும் எல்லா இயந்திரமும் வேலை செய்யும். சரிங்களா? அதை முறையாக நம்ம பயன்படுத்தணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒருமனப்படணும். இதுக்கு நடக்குமா அப்படின்னா அப்படியே இயந்திரங்கள் வேலை செய்யாது. நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை, அதை வைத்து உண்மையாக நேசிக்கிறவங்க காதலர்கள் அதை மாதிரி துரோகம் பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்கள ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு இயந்திரம். இதை நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இதை 21 நாள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு போன மனைவியோ கணவரோ காதலர்களோ ஒன்று சேருவாங்க. உடனே அவங்க திரும்பி வரக்கூடிய இது ஒரு ராஜவசியம், தனவசியம். சரிங்களா? எதிரியாக இருந்தாலும் இந்த பூஜைகளை பண்ணி நீங்கள் வணங்கிட்டு வரும்போது அவங்க நண்பர்களாக மாறுவாங்க. ஏன்னா வசியப்படுத்தக்கூடியது. அதனால் இதெல்லாம் நிறையா பேர் என்ன லேடிஸ் கேட்டிருக்கீங்க, ஜென்ஸு கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். இதை முழு நம்பிக்கையோடு செய்து ஒவ்வொருவரும் ஜெயித்த பிறகு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்க்குற நண்பர்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஒன்றும்
இதை நாங்கள் கொடுக்குறோம். நாங்களும் நீங்கள் இதை செய்து நீங்களும் நம்பிக்கையோடு இருக்கணும். மாந்திரிகம் இருக்குன்றதை நீங்கள் காட்டணும். இதுதான், இந்த நம்பிக்கையோடு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓம் நம சிவாய.